ஹைஸ் நான் ஜெசோனா. அஜித் குமார் அவர்கள் வந்து கார் ரேஸ்ல கலந்துக்கிட்டாங்க. அதாவது இந்த கார் ரேஸ் வந்து துபாயில இன்று நடைபெற்றது. அதாவது ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம். அஜித் குமார் அவர்கள் வந்து இந்த கார் ரேஸ்க்காக வந்து கடந்த வாரங்களாகவே ஹெவி பிராக்டிஸ் வந்து ஏற்படுத்தினாங்க. அத வந்து நெறைய நியூஸ் நம்ம பார்த்திருப்போம் கண்டிப்பா. இன்னைக்கு வந்து துபாயில இந்த போட்டி வந்து நிறைவு பெற்றது. இந்த போட்டிய பார்க்கறதுக்காக இந்திய சினிமா வட்டாரத்துல இருந்து யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க? அஜித்தோட ஃபேமிலிஸ்ல இருந்து யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க? அவரு வச்சிருந்த காரோட விலை என்ன? அந்த காரோட வேகம் எந்த அளவுக்கு போகும்? இப்ப அஜித் குமார் வந்து இந்த கார் ரேஸ்ல வந்து கலந்துக்கிட்டாங்கல்ல, இந்த ரேஸ் வந்து எப்பதெல்லாம் நடைபெறும்? வருஷத்துக்கு ஒருக்கா நடைபெறுமா? இல்லன்னா 5 வருஷத்துக்கு ஒருக்கா நடைபெறுமா? இந்த போட்டியில அஜித் குமார் வந்து எத்தனாவது இடத்துல வந்திருந்தாங்க? இத பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா, கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா, உங்களுடைய கமெண்ட்ட பார்த்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து பெஸ்ட்டா பண்றதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இன்னைக்கு வந்து துபாய்ல நடந்த கார் ரேஸ்ல வந்து அஜித் அவங்க வந்து வெற்றி பெற்றாங்க. அதாவது 3வது பிளேஸ். முதல்ல இந்த கார் ரேஸ்க்குன்னு ஒரு ப்ரொசீஜர் உண்டுல்ல. இந்த கார் ரேஸ் வந்து இந்த ரேஸ்ல வந்து வெற்றி பெற்றாங்கல்ல. இது எத்தன மணி நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24 ஹவர்ஸ் நடக்கப்பட்ட இந்த கார் ரேஸ்ல தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இந்த துபாய்ல வந்து வருஷா வருஷம் இந்த ரேஸ் வந்து நடக்கிறது தான். இதுக்கு முன்னாடிலாம் 12 ஹவர்ஸ் தான் வச்சிருக்கிறாங்க. ஆனா, இப்போ இந்த 2025ல தான் புதுசா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24 மணி நேரம் கார் ரேசிங்க வச்சிருக்காங்க. இதுக்காக தான் அஜித் குமார் அவர்கள் வந்து ஹெவி பிராக்டிஸ் எடுத்தாங்க. அதாவது வெற்றி பெறணும் அப்படின்னுக்காக தான். இப்போ இந்த ரேஸ் அதாவது எதனுடைய கணக்குப்படி வெற்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டு குடுக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஸ்ல வந்து 42 டீம் அணி வந்து கலந்துக்கிடும். ஒவ்வொரு அணில எத்தன பேர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1ல இருந்து 5 பந்தய வீரர்கள் இருப்பாங்க. அ அதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மொத்தம் 42 டீம் இருக்குதுல்ல. இந்த டீம்கள்ல எப்படி இந்த வெற்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டு கால்குலேஷன் பண்ணி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24 ஹவர்ஸ்ன்னு சொல்லி குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 24 ஹவர்ஸ்ல இந்த வீரர்கள் எல்லாருமே என்ன பண்ணணும்னா, மாத்தி மாத்தி கார் ஓட்டணும். இந்த 24 மணி நேரத்துல. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி யார் அதிக கிலோமீட்டர் வந்து கார் ஓட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்து தான், ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வெற்றிய வந்து சொல்லுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட்டு யார் வந்து இந்த கிலோமீட்டர் அதிகமா ஓட்டியிருக்காங்களோ, அவங்க ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் அடுத்தது யாரு? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த மாதிரி தான் வெற்றியாளர வந்து எடுக்குறாங்க. இதுல வந்து 3வது பிளேஸ்ல வந்து நம்ம அஜித் குமார் அவர்கள் வந்து வந்திருக்காங்க. அவங்களுடைய டீம் எல்லாமே. இப்ப அஜித் குமார் வந்து 3வது பிளேஸ்ல வந்ததுக்கு அப்புறவு, அவங்களுடைய வெற்றி விழா அந்த அளவுக்கு இருந்துச்சு. வெற்றிய நியமிச்சோன்ன 3 பிளேஸ்ன்னு சொன்ன உடனே, நம்மளுடைய இந்திய தேசிய கொடிய எடுத்து என்ன பண்றாங்கன்னா, ஹேப்பியா செலிப்ரேட் பண்றாங்க. ஏன்னா, இந்தியாவுக்காக தான் நம்ம அஜித் குமார் வந்து இந்த கார் ரேஸ்ல வந்து கலந்துக்கிட்டாங்க. இப்போ இந்த கார் ரேஸ் நடக்குது அப்படின்னு தெரியும்ல. ஆனா, எல்லாருமே பார்க்குறது என்னன்னா, அஜித் குமார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கார் ரேஸ்ல கலந்துக்கிட்றாங்க. அப்போ நெறைய ஃபேன்ஸ் எல்லாருமே போவாங்க. அப்படி யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஸ் வந்து துபாய்ல முக்கியமா நடைபெற்றது. துபாய்ல உள்ள எல்லா அஜித்தோட ஃபேன்ஸ் எல்லாருமே, அதாவது வேலைக்கு கூட போகாம என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த அஜித்தோடைய ஃபேன்ஸ் எல்லாமே அந்த பிளேஸ்க்கு வந்து பார்க்க வந்திருக்காங்க டைரக்ட்டா. அது மட்டும் இல்லாம இந்தியால இருந்து நெறைய ஃபேன்ஸ் எல்லாருமே துபாய்க்கு போயி இந்த ரேஸ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இப்போ செலிபிரிட்டியும் ஒரு சில செலிபிரிட்டி போயிருக்காங்க. அதுல முக்கியமா மாதவன். அவங்க வந்து அஜித்த பாராட்டி வாழ்த்து தெரிவிச்சு, அவங்க கூட ஃபோட்டோ எடுத்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து அஜித் வந்து கார் ஓட்டுறாங்க. அப்போ அஜித்தோட ஃபேமிலி கண்டிப்பா இருக்கும்ல. அப்படி பார்க்கும்போது, அஜித்தோட மனைவி, அவங்களுடைய மகள், அவங்க வந்து டைரக்ட்டா அஜித்து கூட இருந்திருக்காங்க. அதாவது இந்த ரேஸ பார்த்துருக்காங்க. பார்த்துக்கிட்டு அஜித்த வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அவங்க கூட ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க. இதுவும் இணையத்தில வந்து அதிவேகமா வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. இப்படி நெறைய பேர் அவங்களுடைய ஃபேன்ஸ், ஃபேமிலி எல்லாருமே அஜித்த வந்து பாராட்டிட்டு தான் வராங்க.
இப்போ அடுத்ததா வந்து எல்லாத்துக்குமே முக்கியமா தோணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித்குமார் அவர்கள் வச்சிருக்கிற காருடைய ஸ்பீட். இந்த ரேஸ் காருடைய ஸ்பீடு, இதனுடைய விலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தோன்ற விஷயம் அதுதான். எனக்கும் தோன்ற விஷயம் அதுதான். இந்த காரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்சிக் 911 GT3 RS ஆகும். இது வந்து மணிக்கு கிட்டத்தட்ட 296 கிலோமீட்டர் வேகத்துல செல்லும். அதாவது நொடிக்கு 3.2 நொடிகள்ல கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் வேகத்த அடையும். இந்த ரேஸ் காரோடைய அ ஸ்பீட், வேகம் எல்லாமே இதுதான் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த ரேஸ் காருடைய விலை எல்லாத்துக்குமே தெரியறதுக்கு ஆர்வமா இருக்கும்ல. அதே மாரி தான் எனக்கும் இருக்குது. இந்த ரேஸ் காரோடைய விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3.51 கோடி. இந்த கார் வந்து முழுக்க முழுக்க ரேஸ்க்காக தான் தயாரிக்கப்பட்டிருக்குது. இப்போ இந்த கார் வந்து இந்தியா இந்திய பிரபலங்கள், அதாவது இந்திய தொழிலதிபர்கள் நெறைய வீட்ல வந்து இந்த கார் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிள்க்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்கு நடிகர் நாக சைத்தன்யா தெரியும்ல? அவங்க வீட்லயும் இந்த ரேஸ் கார் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இப்போ அடுத்தது நம்ம அஜித் இந்த போட்டியில, இந்த வயசுல கலந்துகிட்டது ஒரு பெருமைக்குரிய விஷயம் தான். ஏன்னா, அஜித் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 53 வயசு ஆகுது. இந்த வயசுல இந்த ரேஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க. இதுலயும் 2 வாட்டி கிட்ட ஆக்சிடென்ட் ஆயிருக்குது. இந்த கார் கார் பிராக்டிஸ்லயும் ஆயிருக்குது. ரேசிங்லயும் ஆயிருக்குது. வச்சுக்கோங்களேன். ஆனாலும் அவங்களுடைய வெற்றிய வந்து காட்டணும் அப்படின்னுக்காக என்ன பண்றாங்கன்னா, இந்த ரேஸ வந்து தொடர்றாங்க. இப்போ அஜித் வந்து இந்த ஒரு கனவு வந்து எப்பதுலருந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட சின்ன வயசுலருந்தே இருக்குது. நம்ம ஒரு கார் ரேசர் ஆகணும், பைக் ரேசர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே இருக்குது. அதுக்காக மெக்கானிக்ல கூட வேலை பார்த்துருக்காங்க. அது நம்ம போன வீடியோல கூட பார்த்துருப்போம். மெக்கானிக்ஸ் ஃபீல்ட்ல வந்து வேலை பார்த்துருந்தாங்க. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் ஷூட்டிங் வாய்ப்பு கிடைச்சது. அப்படிதான் இந்த ஷூட்டிங் ஃபீல்டுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய கனவ நிறைவேத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா நம்ம கார் ரேஸ்க்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வருஷத்துல இந்த கார் ரேஸ்ல கலந்துக்கிட்டாங்க. இது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம் தான். கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து இவ்ளோ ஒரு தொழிலதிபர் தான். ஒரு பிரபலமானவரு. கார் ரேஸ்ல கலந்துக்கிடணும் அவசியம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு படத்துக்கு 150 கோடி சேலரி வாங்குவாங்க. ஆனா, அதையும் விட்டுட்டு அவங்களுடைய சந்தோஷம், அவங்களுடைய பெஸ்ட் காட்டணும் அப்படின்னுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஸ்ல கலந்துக்கிட்டாங்க. கலந்துக்கிட்டது மட்டும் இல்லாம, வெற்றியும் பெற்றிருக்காங்கல்ல. இது வந்து கண்டிப்பா ஒரு பெருமைக்குரிய விஷயம் தான். இது பல நாள் கனவு அஜித்தோட. அதுவும் நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரேசிங் சொல்லும்போது நெறைய ஆக்சிடென்ட் ஆகும். அதனால கண்டிப்பா உடமாட்டாங்க. ஆனா, அவங்களுடைய மனைவி சப்போர்ட் பண்ணி, ஒரு கார் வந்து கிஃப்ட் பண்ணி, "இந்த கார்ல நீங்க ஓட்டுங்க" அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுடைய மனைவி வாங்கி குடுத்த இந்த கிஃப்ட் தான் அந்த கார். இந்த கார்ல தான் அவங்க வந்து ரேசிங் போனாங்க. அப்புறம் வந்து எல்லாமே பிராக்டிஸ்க்கும் யூஸ் பண்ணாங்க. ஸோ, எல்லாருக்குமே அஜித்துக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஆனா, அஜித் அவங்க வந்து இன்னும் நெறைய ரேசிங்ல கலந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்தையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, அவங்களுடைய லைஃப எப்பவுமே தொலைக்க மாட்டாங்க. என்னலாம் ஆசை இருக்கோ, இனி அவங்க நிறைவேத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா, 53 வயசுல இந்த விஷயத்த பண்ணது ஒரு சாதனை அப்படின்னு தான் சொல்லணும். யாருமே கலந்துக்கிட மாட்டாங்க. யாராலுமே இது பண்ண முடியாது. இதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஸோ, இந்த வீடியோ பார்க்குற நீங்க அஜித்தோட ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா, அஜித்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? அஜித்து இனி அடுத்த படங்கள் நடிக்க போறாங்க. அந்த படத்த பார்க்குறதுக்கு எல்லாருமே வெயிட்டிங்ல இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.